உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, உற்றுண்ட பரிமளமே உலகெல்லாமும் மனமே, உற்றுண்ட பரிமளமே உலகெல்லாமும் மனமே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாடெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாடெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வந்திடுவே, என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பு களி கூறுவே, அறைக்குள் அன்பு களி கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். வலக்கை தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர், இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். எனக்கு உரியவரே, இதயமாழ்பவரே, எனக்கு உரியவரே, இதயமாழ்பவரே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள
உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லும் ஆண்டவரே, எனக்கு உரியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட உறவாடி மகிழ்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் உம்முடைய நேசத்தினால் எங்களை அணைத்துக் கொள்ளுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற அன்புக்காக ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே உறவாடி மகிழ்கிற அந்த ஆண்டவரே தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவரே கொழுந்து விட்டு எரிய பண்ணுவீராக. ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். தாய்த்ததை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய்த்ததை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் நாமத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் நாமத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாமன் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாமன் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான்
தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கே ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கே ஆராதனை செய்யுங்கள்.
வாழ்க வாழ்க கர்த்தாவின் கிருபை வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாவின் கிருபை வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக ஆமென் நம்ம துதிக்கிறதற்கு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா துதிக்க மாட்டாங்க அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க ஆனா கர்த்தரை பாடி துதிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் ஆமென் ஹல்லேலூயா பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க துதியோடும் புகழ்ச்சியோடும் அவருடைய வாசலுக்கு நுழைய வந்திருக்கிறோம் ஹல்லேலூயா மற்றதெல்லாம் மறந்துடணும் ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் கவலையெல்லாம் மறந்துடணும் எல்லா பாரங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சிடணும் எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உள்ள கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஹல்லேலூயா இங்கே வந்ததற்கு ஒரே நோக்கம் அவர் ஆராதிக்கணும் அவரை உயர்த்தணும் அவரை மகிமைப்படுத்தணும் ஹல்லேலூயா நமக்கு வேற யாரும் ஆடியன்ஸ் கிடையாது அந்த வர்ஷிப் செமினாரில் சொல்லி கொடுத்தாங்க ஆடியன்ஸ் வேற யாரும் கிடையாது ஒரே ஆடியன்ஸ் தான் நமக்கு ஆமென் அவர் கர்த்தர் மாத்திரம் தான் ஹல்லேலூயா He is the one who deserves all the glory, all the honor, all the worship. Amen. அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அவர் ஆராதிப்போம் ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்போம் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம் ஊற்றுமையா உணர்த்துமையா உன்னத நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் சேர்ந்து பாடுவோம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் உன்னதரே உம்மை ஆராதிப்போம் உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம் வல்லவரே உம்மை ஆராதிப்போம் வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம் உன்னதரே உம்மை ஆராதிப்போம் உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம் வல்லவரே உம்மை ஆராதிப்போம் வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் நம்பிக்கை உம்மை ஆராதிப்போம் நங்கூரமே உம்மை ஆராதிப்போம் புகழிடமே உம்மை ஆராதிப்போம் புகழ்ச்சினிலே உம்மை ஆராதிப்போம் நம்பிக்கை உம்மை ஆராதிப்போம் நங்கூரமே உம்மை ஆராதிப்போம் புகழிடமே உம்மை ஆராதிப்போம் புகழ்ச்சினிலே உம்மை ஆராதிப்போம் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் அற்புதரே உம்மை ஆராதிப்போம் அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம் பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம் பரிவாரியே உம்மை ஆராதிப்போம்
ஆராதிப்போம், புகழ்ந்திடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சினிலே உம்மை ஆராதிப்போம், நம்பிக்கையில் உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ந்திடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சினிலே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம், அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். நல்ல கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிகாரியே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். மிகவும் பெரியவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அம்மா நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக அந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அவங்க என்ன செய்தாங்க? தாழ விழுந்தவரை பணிந்து கொண்டார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஹல்லேலூயா 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடங்களை கழற்றி அவருக்கு முன்பாக வைத்து அவரை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறாரே. சிங்காசனம் ஹல்லேலூயா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி ஹல்லேலூயா நம்முடைய தாழ்வில் நம்மில் ஹல்லேலூயா அன்பு கூர்ந்தவராக இந்த பூமிக்கு அவர் மனிதனாய் அவதரித்து வந்தாரே. அந்த சிங்காசனத்திலிருந்து ஹல்லேலூயா அந்த பரலோக மேன்மையிலிருந்து மகிமையிலிருந்து அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்தாரே. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஹல்லேலூயா நம்மை ரட்சிக்கும்படியாக நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக தம்முடைய அன்பை நமக்கு காண்பிக்கும்படியாக அந்த ஆண்டவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தாரே. சிங்காசனம் விட்டு இறங்கி ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதது. என் குற்றங்கள் யாவும் நீங்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக் கொண்டார். என் குற்றங்கள் யாவும் நீங்கிடவே
என்னை அவர் ஏற்றுக்கொண்டார். மீறுதல்கள் அவர் மன்னித்தாரு, என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரு. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரு, என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரு. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதது. அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதது. பிதாவோடு என்னை சேர்த்துட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்துட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்துட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்துட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்தார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்தார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதது. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். நன்மையினால் இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். கழுகை போல பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரு. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரு. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆச்சரியமான அன்பு. ஹல்லேலூயா. தேவன் ஹல்லேலூயா நம்மேலே வைத்திருக்கிறாரே. ஓ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தாரே. நம்மேல் அவர் வைத்த அன்பு பெரியது. பிரியமானவர்களே, அந்த அன்பை ஹல்லேலூயா நினைத்து நாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி
நீரே, குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே, எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கி நீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கி நீர், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும்
ரட்சகா தேவா உம்மை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்காக வாழ்வதற்கான கிருபையை கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் உமக்காக ஆண்டவரே நாங்கள் ஓடுகிறதற்கான பலனை கேட்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல இருந்து நாங்கள் போகும்போது புதிய பலத்தோடு ஆண்டவரே, புதிய ஒரு தேவனுடைய வல்லமையோட அபிஷேகத்தோடு நாங்கள் புறப்பட்டு போக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து ஆவில நிரம்பி ஒரே ஒரு நிமிஷம் நல்ல ஆவில நிரம்பி ஒரு கபலபனம ஷபரப கமரபலபனம தூரபபபபபபப விகமலபனம தூரடபபபபபப ஷபரப கமரபலபனம தூர கமரபலபனம ரிஷமரப கமரபலபனம தூரடபப கமரபலபனம ரிஷமரபலபனம. ஹல்லேலூயா. ஆண்டவரே புதிய ஆண்டவரே பலத்தினாலே ஆண்டவரே புதிய கிருபையினாலே ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரை நீர் நிரப்பும்படியா இடை கொட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கென்று நாங்கள் சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய வேதத்திலிருந்து வாசிக்கிற ஒரு தேவனுடைய வார்த்தை, நமக்கு நிறைய வார்த்தை இருக்குது. அதில் ஒன்று 102 சங்கீதம் 13, 14, 15, 16 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாரும் வாசிப்பான். தேவரீர், எல்லாம் சொல்லுங்க, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்ச வைத்து அது மண்ணுக்காக பரிதவிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமலும் அவள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ஜாஜாக்கள் எல்லாரும் மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எழுந்தருளி, எல்லாம் சொல்லுங்க, தேவரீர் நீர் ரைஸ் அப் ஓ லார்ட். நீங்க எழுங்க மத்தியில் எழுந்தருளும். வெளிப்படுத்த விசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தேவ சபையில் தேவன் எழுந்திருந்த அனுபவங்கள் வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் நிறைய காரியங்களை பார்க்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 33 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தேவரீர் எப்படி எழுந்தளினார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். வாசிங்க யாத்திராகமம் 33. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். 2 வசனம், கர்த்தர் சியோனிலிருந்து எழுந்தருளி, சொல்லுங்க 33:2, கர்த்தர் சியோனிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தமாவுடைய பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்தில் புறப்பட்டது. 33 கர்த்தர் சியோனிலே எழுந்தருளினார். ஆமென் சொல்லுமா? அவர் எழுந்தலினால என்ன நடக்குன்னு பாருங்க. அவர் உதயமானார், அப்புறம் பாருங்க அவர் பிரகாசமானார், அப்புறம் என்ன சொன்ன பிரசன்னமானார். அவருடைய பிரமாணம் அங்கே கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே எழுந்தருள வேண்டும். 82 சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறது அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய தரிசனத்தை, அவருடைய சன்னிதானத்தை, அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை நாம் பார்க்கும்படி, அவருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் வந்திருக்கிறோம். அவரும் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே ஆண்டவர் பழைய ஏற்பாடு நாட்களில் எந்த சூழ்நிலையெல்லாம் எழுந்தருளினார் என்று சொல்லி வாசித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல 32 2 33 2
சொல்லப்படுகிறது, சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். இந்த யாத்திரா புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து கூப்பிடுறாரு, மகனே நீ மேலே வா, நான் உன் கூட இருந்து உன்னோட கூட பேசி உன் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் அப்படி சொல்லி அந்த மோசேயை வந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்டு 20 பாருங்க, கர்த்தர் மோசேயை பார்த்து, நீ மலையில் வந்து எங்கிடத்துல ஏறி வா, நானும் உன் பக்கம் ஏறி வர்றேன். ஆகவே நாம் 2 பேரும் சந்திப்போம். ஆகவே நான் உன்னை சந்தித்து உன் வாழ்க்கையில் சில காரியத்தை நான் கொடுத்து, உனக்கு மட்டும் இல்லை உன் தலைமுறைகளுக்கும் அந்த பிரமாணத்தை நான் கொடுத்து உன்னை நான் பயன்படுத்தி உனக்கு நான் உதவி செய்வேன் சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே தேவ சபையிலே கர்த்தர் எழுந்தருளி தேவனுடைய பிரசன்னத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது மோசேக்கு எப்படி எழுந்தருளினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, மோசே வழக்கம் போல ஒரு பர்வதத்தில், அது என்ன பர்வதமா? தேவ பர்வதம். அந்த தேவ பர்வதமாகிய ஒரே பர்வதத்தில் அவன் வழக்கமாக ஆடுகளை, யாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான்? அல்லேலூயா. அப்பா சொல்லாட்டா மாமா வீட்டில் போய் தான் ஆடு மேய்க்கணும். அப்பா ஆட்டை மேய்த்த தாவீதுக்கும் மாமா ஆட்டை மேய்த்த யாக்கோபுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். அப்பா அம்மா சொல்கிறத கேட்டால் நல்லா இருக்கும். அப்பா அம்மா சொல்கிறத கேட்டால் அப்புறம் கடைசியில் மாமா மாமி வீட்டில் போய் அவங்க சொன்னதை கேட்க வேண்டியிருக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்பா ஆட்டை மேய்க்கணுமா இல்லை மாமா ஆட்டை மேய்க்கணுமா? சிலருக்கு மாமா ஆட்டை மேய்ச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, சிலருக்கு அப்பா ஆட்டை மேய்ச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. மோசே வாழ்க்கையில் அவருடைய என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு நல்ல மாமனார் கிடைச்சார். அல்லேலூயா சொல்லுமா? மாமனார்களுக்காக அல்லேலூயா, மாமியார்களுக்காக அல்லேலூயா, அப்பாமார்களுக்கு அல்லேலூயா, அம்மாமார்களுக்கு அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேக்கு ஒரு சூப்பர் மாமனார் கிடைச்சார். ஏன்னா அவருக்கு அப்பப்போ ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் அந்த யாத்திரா புஸ்தகம் வாசிக்கும் போது அவர் காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் பிரச்சனையை பார்த்துட்டு 25 லட்சம் மக்களை கவனிக்கிறாரு. சில சமயங்களில் நம்ம வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஐயோ பாஸ்டர் ஒரே பிரச்சனையாக இருக்குது. என்னால் இந்த 2 பிள்ளைகளால் பிரச்சனை. அவர் 25 லட்சம் பேரை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. காலையில் சாயங்காலம் ஒரே பிரச்சனை. உடனே மாமா பார்த்து, மருமனே இப்படி இருந்தீங்கன்னா சீக்கிரம் செத்து போவீங்க. அதனால் நல்ல ஆலோசனை கொடுக்குற மாமனார் இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுமா? அதனால் நீங்கள் 50 பேருக்கு தலைவர், 100 பேருக்கு தலைவர், 500 பேருக்கு தலைவர், 1000 பேர் தலைவர், தீர்க்க முடியாத பிரச்சனையில் உங்களுக்கு நீங்கள் பாருங்க மருமனே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அருமையான மாமனார் இருந்தார். ஆமேன்னு சொல்லுமா? உலகத்தில் பெரிய பிரசித்தி பெற்ற பிரசங்கியார் டாக்டர் பால் யாங்கிச்சோ அவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாமியார் இருந்தாங்க. அல்லேலூயா. நல்ல மாமியார்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஒருத்தரும் ஸ்தோத்திரம் பண்ண அடப்பாவீங்களா? அப்போ நீங்கள் என்னென்ன நினைச்சிட்டு வந்திருக்கீங்க? நல்ல மாமனார் இருக்காங்க, நல்ல மாமிமார் இருக்காங்க. அதுக்காக ஆண்டு ஸ்தோத்திரம். நல்ல தாய்மார்கள், தகப்பன்மார்களுக்காக மோசே சூப்பராக மாமனார் ஆடுகளை மேய்ச்சிட்டு வர்றாரு. அந்த மாமனார் ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்த சமயத்தில் நல்ல காரியம் நடக்கு. என்ன நடக்கு? அந்த ஆடுகளை மேய்த்து கொண்ட போது எங்கே போகிறார்? அந்த வனாந்தரத்தில், அந்த பர்வதத்தில் கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்தார்? 1ஆம் வசனம் வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்தில் ஓட்டி பர்வதமாகிய அந்த ஒரே பர்வதத்துக்கு வந்தான். வந்தபோது அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி, அந்த கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியில் என்ன செஞ்சாரு? முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினிமயமான அந்த சூழல்ல அங்கே எழுந்தருளினார். கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி நடுவிலே. இது நீங்க 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்படும். முட்செடியிலே எழுந்தருளினவருடைய தயவு. முட்செடியிலே ஆண்டவர் பிரசன்னமானார். முட்செடியிலே தரிசனமானார். முட்செடியிலே அக்கினிமயமாக அவனுக்கு வெளிப்பட்டார். மோசேயுடைய வாழ்க்கையில 40 வருஷம் அரண்மனை வாழ்வு, 40 வருஷம் வனாந்தரத்தில் சுத்தி வந்த காலம், 80 வருஷம் வாழ்க்கை முழுவதும் சுத்தி வந்த காலம் முடிஞ்சு 80வது வயதில் முடிவில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். முட்செடியிலே தரிசனமானார். எதற்கென்றால் இன்னொரு 40 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில அவனை எடுத்து பயன்படுத்த 80 ஆண்டுகள் ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்கு கத்த எடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென்.
ஊழியம் என்பது நேற்று பெய்த மழையில் முளைத்த புல்லல்ல, காராம்புல்லல்ல, காளான் அல்ல. ஊழியம் என்பது தேவன் ஒரு மனுஷனை எடுத்து பயன்படுத்துறதுக்கு 80 years, he took 80 years to prepare a man of God to lead his own people. ஒரு மனுஷனை பயன்படுத்தின 80 வருஷம். 80 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வேலையில் உண்மையாக இருந்ததை பார்த்து அவனுக்கு தரிசனம்னா முட்செடியிலே எழுந்தருளுடைய தயவு. அந்த முட்செடியில் அது அந்த வனாந்தரம் முள்ளுகளால் நிறைந்தது. அந்த முட்செடியை சுற்றி 40 வருஷம் சுற்றி வந்தான். ஆனால் இந்த 40 வருஷம் நடக்காத ஒரு காரியம் அன்றைக்கு நடந்தது. என்ன நடந்தது? அந்த தேவ சபையில தேவன் எழுந்தது போல முட்செடியில எழுந்தருடைய தயம். முட்செடி நல்லா இருக்குது, ஆனால் முட்செடியில் என்ன நடக்குது? ஒரு அக்கினி பிடிச்சு, நெருப்பு பிடிச்சு, தீப்பிடிச்சு எரியுது. தீப்பிடிச்சு எரியுறது இயல்பு. ஆனால் அற்புதம் என்னன்னா, தீப்பிடிச்சு எரிஞ்சாலும் அந்த செடி அது வெந்து போகவில்லை, அது அப்படி உயிரோடு இருக்குது. ஆமென், ஆமென், ஆமென். இதுதான் ஒரு மாபெரும் அற்புதமான காட்சி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் முட்செடியிலே எழுந்தருளினார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களே, தேவ பிரசன்னத்துக்கு முன்பதாக, தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக, தேவனுடைய அபிஷேகத்துக்கு முன்பதாக ஆவியானவர் நமக்கு முன்னே வரும்போது நமக்குள்ளே தேவன் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. சாதாரணமாய் நாடு மேய்த்த 40 வருஷம் இருந்தாலும் அன்னைக்கு ஒரு விசேஷித்த காட்சி. முட்செடியிலே ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, ஒரு அற்புதமான காட்சி நடக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த முட்செடியில தீப்பிடிச்சு எரிஞ்சாலும் முட்செடியில ஒரு சேதம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுமா. இதே போல நீங்களும் நான் இன்னைக்கு ஒரு முட்செடியாக தான் இருக்கோம். இந்த முட்செடியிலே எழுந்தருள அன்றைக்கு அந்த முட்செடியிலே எழுந்தருடைய தயவு அந்த மோசேயுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு மட்டுமல்லாமல் தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளவும், தேவனுக்காக பணி செய்யவும், தேவ மனிதனாக மாறுவதற்கும் ஒரு அற்புதமான காட்சி. அது பயனுள்ளதாக இருந்தது. அந்த முட்செடியிலே தேவன் எழுந்தருளினார். ஆமென், அல்லேலூயா. முட்செடியின் அனுபவம் என்னவென்றால், ஆதாம் பாவம் செய்த போது ஆண்டவர் கொடுத்த கட்டளை, எப்பா உனக்கு நீ முள்ளும் குறுக்கும் உனக்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது பாவத்தினால் வந்த விளைவு. ஆனா பாவம் செய்வதற்கு முன்னால முள் அங்க இல்லை. ஆனா பாவம் செய்த போது ஆதாமு கொடுத்த, நீ பிரயாசப்பட்டு பயிரிடுவ, ஆனா உனக்கு முள்ளும் குறுக்கும் உண்டாகும் சொல்லிட்டு. இன்றைக்கு நம்முடைய அந்த முள்ளு எப்போதுமே மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நாம் மற்றவர்களை முள் போல குத்துகிறவர்களாக இல்லை, மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அந்த அக்கினி அபிஷேகம், அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இறங்கும் பொழுது ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு சாபம் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. முள்செடி எதன் விளைவாக வந்தது? ஆதாமுடைய பாவத்தின் விளைவாக வந்தது. ஆனால் அக்கினி அபிஷேகம் எப்பொழுது மேல்மாடியை கூடி வந்த பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாக மாறியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சபையிலே தேவன் எழுந்தெழும் பொழுது முள்செடியை போல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஒரு அற்புதமான செடியாக மாற்ற தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். என் வாழ்க்கை பயனில்லாத ஒரு வாழ்க்கை. இந்த பயனில்லாத ஒரு வாழ்க்கையை பயனுள்ளதான வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஒன்றுக்கு உதவாத ஒரு முள்ளை எடுத்து அதில் அவர் தரிசனமாகி அதில் அக்கினியை இறக்கி அதன் மூலமாக இவனை மாற்றி அமைப்பதற்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறார். அந்த அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி, அந்த அபிஷேகம், அந்த வல்லமை எங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அக்கினி இறங்குது பாருங்க. சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயத்தில் அக்கினி இறங்கியது. அக்கினி இறங்கி பலியை பட்சித்தது. மேகம் இறங்கியது. ஆசாரிகள் பணிவிடை செய்ய முடியல. தேவரீ எழுந்தருளி முட்செல்ல எழுந்ததுனால அந்த மோசையுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அதை பார்க்குறான், ஆச்சரியமா இருக்கு, அற்புதமா இருக்கு. அதை பார்த்த உடனே அற்புதமான காட்சியா இருக்கு. பக்கத்தில் போனா ஆண்டவர் சொல்ல, வராத, நீ நிற்கிற இடம். ஆமென், ஆமென். கர்த்தரால் பயன்படுத்தப்படணுமா? தேவன் எழுந்தருளும் போது நடக்கிற காட்சி ஒன்று அற்புதம். அந்த தரிசனம் உண்டாச்சு. அந்த தரிசனம் ஒரு அற்புதமாக மாறிச்சு. அந்த அற்புதம் பக்கத்தில் பார்க்க போகலான்னா அப்போ அந்த தேவதன் சொல்கிறார், எப்பா நீ பக்கத்தில் வராத, உன் காலில் உள்ளதெல்லாம் என்ன செய்ய, ஏன்னா நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்கள் நான் இருக்கிற இடம் இட் இஸ் அ ஹோலி ஆஃப் ஹோலிஸ். ஆமென். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே என்ன செய்யுங்க? நான் தேவன் என்றால் என் கனம் எங்கே? என் வசனத்துக்கு நடுங்கிறவளை நான் நோக்கி பார்ப்பேன். ஆமென். தெய்வ பயம், நினைக்கிற இடம் பரிசுத்தம், உன் பாதரட்சி. ஆவியானவர் பார்க்கணும், ஆவியானவர் பேசணும், ஆவியானவரால் நாம் தொடப்படணும், ஆவியானவரால் மாற்றப்படணும்னா நாம் எடுக்க வேண்டியது, கலத்த வேண்டியதெல்லாம் கலத்தி, விட வேண்டியதெல்லாம் விடும் பொழுது கர்த்தர் நம்ம பயன்படுத்துவார். முட்செடியிலே எழுந்தவருடைய தயை. இதே அனுபவத்தை இந்த 33ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அந்த முட்செடியிலே எழுந்தவருடைய தயை. அதே மாதிரி யாத்திரை 24ஆம் அதிகாரத்தில் மோசையை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ மேலே மலைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போது அவன் மலையில் இருந்த பொழுது அவர் இடி புழக்கத்தை அனுப்பி அவருடைய பிரசன்னத்தினால் அவன் அமர்ந்திருக்கும் போது அவனுடைய முகமே மாறியது. ஒரு பிரசன்னம், அவனுடைய முகத்தையே பார்க்கக்கூட அளவு மகிமையால் நிரப்பப்பட்டான்னு சொல்லி வாசித்து பார்க்குறோம். அது பார்க்க எல்லாம் பயந்தார்கள் என்று வாசித்து பார்க்கிறோம். தேவன் எங்கெல்லாம் எழுந்தள்ளினாரோ அங்கே தரிசனமானார், பிரசன்னமானார். நம்பர் 1 தரிசனமானார். நாங்கள் ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாயிற்று, வாழ்க்கை மாற்றப்பட்டது, ஒரு புதிய திருப்பு உண்டாயிற்று, தேவனாக மையப்பட்டது. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஆகவே தேவரீர் எழுந்தருளி ஆண்டவர் இன்றைக்கு நம் நடுவில் இந்த 82ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டிருப்பது. பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும்போது முட்செடியில் எழுந்தள்ளினார், சீனாய் மலையில் எழுந்தள்ளினார், சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயத்தில் எழுந்தள்ளினார், ஆகாய், சகரியா, மல்கியா போன்றவர்கள் கட்டின ஆலயத்தில் தேவன் எழுந்தள்ளின போது முந்தின ஆலயத்தின் மகிமை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பின்பு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாளில் ஆவிக்கொள்ளானேன், அங்கேயும் ஆண்டவர் எழுந்தள்ளினார். ஆமென் சொல்லுமா? இந்த சங்கீதத்தை நீங்கள் பின்னணியத்தை பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த வசனத்தை சொன்னாங்கன்னா, அந்த சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை பார்க்கும்போது இந்த சங்கீதம் எப்படிப்பட்ட சூழ்நிலை பாடப்பட்ட சங்கீதம்? வேதனையில், துக்கத்தில், கண்ணீரில், தனிமையில் இருக்கும்போது பாடின ஒரு சங்கீதம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரியப்படுத்துக ஒரு விண்ணப்பம், ஒரு மன்றாட்டு, ஒரு ஜெபம். அதில் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. 1ஆம் வசனத்தில், கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்முடைய சேர்வதாக, என் ஆபத்து நாளில் உமது முகத்தை எனக்கு என்ன செய்யக்கூடாது, உமது செவியை எனக்கு சாய்க்கணும். நான் கூப்பிடுற நாளில் எனக்கு என்ன செய்யணும்? தீவிரமாக எனக்கு உதவி செய்யணும். என் நாட்கள் புகையைப் போல ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல எரியுண்டது, இருதயம் புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்தது, நான் சாப்பிடக்கூட முடியாமல் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டு கதறுகிற ஒரு அனுபவம். தேவனுடைய பிரசன்னத்தை, தேவன் எழுந்தெழுவதை, தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிப்பதனால தனிமை வந்து எனக்கு இப்படி வேதனையாக நான் சூழ்நிலை நான் இருக்கிறேன், என் மத்தியில் எனக்கு எழுந்தருளுங்க, என் வாழ்க்கையில் எழுந்தருளுங்க, என் குடும்பத்தில் எழுந்தருளுங்க, என் தொழிலில் எழுந்தருளுங்க, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஐ வாண்ட் டு see a change in my life. ஆகவே அப்படி செய்யும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை முதலாவது அந்த 5 வசனத்தை சொல்லிட்டு 6வது வசனத்தை சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கேன்னு சொல்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஒரு தனிப்பட்ட loneliness always killing ourselves. தனிமை எப்போ வரும்? நல்லா இருக்கும்போது எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க. நமக்கு ஒரு சுகவீனம், நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு கஷ்டம்னா யாரும் வரமாட்டாங்க. அந்த கஷ்டமான சூழ்நிலையை சங்கீதக்காரன் எப்படி விளக்கி காட்டுகிறான் என்றால், நம்பர் 1 நான் யாரா இருக்கேன்னு சொன்னாரு 6ஆம் வசனத்துல, நான் வனாந்தரத்தில் உள்ள நாரைக்கு ஒப்பானே. நாரை கொக்கு. வனாந்தரத்தில் நாரை எங்கே இருக்கும்? செழிப்பான இடத்துல இருக்கும். ஆனால் இந்த ஆளுடைய வாழ்க்கையை பாரும்போது செழிப்பே இல்லை. எப்போ பார்த்தாலும் தரித்திரம், வாழ்க்கை வெறுமை, வாழ்க்கை வியாதி, வாழ்க்கை கஷ்டம், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. அதை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலையை விவரித்து காட்டுறாரு பாருங்க. என் வாழ்க்கை வந்து வனாந்தர ஒரு நாரைக்கு ஒப்பான. நாரையான செழிப்பான இடத்துல தான் அது இருக்கும். ஆனால் செழிப்பு ஒரு காலத்தில் இருந்து இன்னைக்கு செழிப்பு இல்லை. வளம் இருந்தது, வாழ்வு இருந்தது, எல்லாம் இருந்தது, இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என் வாழ்க்கையை சூனியமாய் போய்விட்டது, வனாந்தரமாய் போய்விட்டது. வேதனை, துக்கத்தில், கண்ணீரில் மூழ்கி இருப்பதற்கு அடையாளமாக சொல்கிறாரு, வியாக்கியானம் படுத்துறாரு. நான் வனாந்தர நாரைக்கு ஒப்பாயிட்டேன். நம்பர் 2 என்ன சொன்னார் பாருங்க,
நான் பாழான இடத்துல தங்குற ஒரு ஆந்தையை போல. ஆந்தை யாருமே விரும்ப மாட்டாங்க. அந்த ஆந்தை எங்கே போய் உட்கார்ந்துருக்குன்னா நல்ல வீட்டில் உட்கார்ந்துருக்காது. எங்கேயாவது பாழடைஞ்ச இடத்துல, பாழான ஒரு இடத்துல தான் உட்கார்ந்துருக்கும். அந்த ஆந்தையை பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்கும். ஒரு வனாந்திர நாரை, ஒரு பாழான ஸ்தலத்தில் தங்கக்கூடிய ஒரு ஆந்தை. மூணாவது நோண்டு சொல்றாரு, நான் நித்திரை இல்லாமல் எப்படி இருக்கிறேன், வீட்டின் மேல் தனித்திருக்கும் ஒரு குருவியை போல நான் இருக்கிறேன். ராத்திரிலாம் தூங்க முடியல. Loneliness killing me because of my finance, because of my distress, because of my sickness and sorrow, suffering. என் வேதனை, என் துக்கம், என் கண்ணீர் இதெல்லாம் பார்க்கும்போது மனாந்தர நாரையை போல, பாழான இடத்தில் தங்கக்கூடிய ஒரு ஆந்தையை போல, தனிமையாக வீட்டில் தனித்திருக்க ஒரு குருவியை போல் நான் கூரையில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, எனக்கு இருக்கக்கூடிய இடம் இல்லாமல் தூக்கம் கூட வரமாட்டேங்குது. அந்த சூழ்நிலையில் நான் ஒரு குருவியை போல, ஒரு அடைக்கலான குருவிக்கு கூட இடம் கிடைக்கும், ஆனால் அது கூட இடம் கிடைக்காதபடி நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்க ஒரு குருவியை போல இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுமா? ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வனாந்தர நாரையை போல, பாழான ஸ்தலத்தில் தங்க ஆந்தையை போல, வீட்டின் மேல் தனித்திருக்க ஒரு குருவியை போல வாழ்க்கையில் உடைஞ்சு நொந்து நூலா போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலை மாறினா தேவரீர் எழுந்தருளே. நல்ல கரங்கள் திருக்காத்திர ஹல்லேலூயா. தேவர் ரைஸ் அப் ஓ லார்ட், நீங்க தீவிரமா எனக்கு வந்து உதவி செய்யணும். தேவரீர் எழுந்தருளி முச்சடியில எழுந்தளினவர், வனாந்தரத்தில் அண்டை சேயீர் மலையில, சீனாய் மலையில எழுந்தளின தேவன், தேவ சபையில எழுந்தளின தேவன், சாலமோன் கட்டின ஆலயத்திலே எழுந்துள்ள தேவன். எலியாவுடைய நாட்களிலே கர்மேல் பர்வதத்திலே ஒரு சவால் வைத்த போது அங்கே எழுந்துள்ள தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்களையும் எங்க கூட இருங்க. ஏன்னா எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன், மோசேயின் தேவன் எங்களுடைய தேவன், நீர் ஆண்டவரே தாவீதின் தேவன் எங்களுடைய தேவன், சாலமோனுடைய தேவன் எங்கள் தேவன் எங்கள் மத்தியிலே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், தேவ சபையிலே பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே உலாவுகிறார். பயத்தோடு நல்பக்தியோடு தேவனை ஆராதிப்போம். பயத்தோடு நல்பக்தியோடு தேவனை ஆராதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தி துதிப்போம். வீணை
ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். ஆமே. நல்ல கரங்களை தட்டி தேவரே எங்கள் மத்தியிலே, எங்கள் வாழ்விலே, குடும்பத்திலே, சபையிலே, ஊழியத்திலே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அவருடைய பிரசன்னத்தையும் மகிமையும் பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் அப்போஸ்தலன் தனிமையாக இருந்தான். ஒரு வனாந்தர நாரைக்கு ஒப்பா, ஒரு பாழான இடத்துல தங்கக்கூடிய ஒரு ஆந்தையை போல, வீட்டின் மேல் தனித்திருக்க ஒரு குருவியை போல வனாந்திரத்தில் பத்மோ தீவில் தனியாக இருந்தான். நான் கர்த்தருடைய நாள் வந்தபோது தேவன் எழுந்தருளினார். ஆமென், ஆமென். தேவன் எழுந்திருந்தது மட்டுமல்லாமல் தேவ சத்தத்தை கேட்டான், தேவ பிரசன்னத்தை அனுபவித்தான். அவரை கண்டபோது அவருடைய பாதத்தில் செத்தவனை போல விழுந்தேன்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், பயப்படாத, மரித்தேன், ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கிற. நல்ல கரங்களை தட்டியாங்க. தேவரை எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். எங்கள் தனிமை மாறணும், எங்கள் ஏழ்மை மாறணும், என் தரித்திரம் மாறணும், என் கஷ்டம் மாறணும், என் கண்ணீர் மாறணும், என் கடன் பிரச்சனை மாறணும், என் சூழ்நிலைமா மாறணும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் சிறையிருப்பு மாறணும் ஆண்டவரே. அதுக்கு நீங்கள் எங்கள் மத்தியில் எழுந்தரணும். வேற என்ன காரியத்தை சாதித்தாலும் அது ஒன்றும் நடக்காது. நீங்கள் வந்து அதில் இடைப்பட்டத்தான். நீங்கள் வந்தால் தான், இது வந்தாலே போதும் ஐயா. ஆமென். 3 வாரம் பாடல. ஆமென், ஆமென். எத்தனை வாழ்க்கையில் சூழ்நிலை மாறணும்னு நினைக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீர் வந்தாலே போதுமையா, எங்க சூழ்நிலை மாறுமையா, சிறையிருப்பு மாறும். போதுமையா, எங்க சூழ்நிலை மாறுமையா, மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் உருகுதே, மலைகளும் என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இயேசையா, எல்லாமே மாறும் ஐயா. கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இயேசையா, எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா. ஆமென், ஹல்லேலூயா. வனாந்தர நாரை, பாலான இடத்துல தங்கும் ஆந்தை, வீட்டு மேல் தனித்திருக்கும் குருவி, இந்த நிலைமை மாறு. இந்த நிலைமையில இருந்த பத்மோ தீவில் காணப்பட்ட அப்பா இல்லை, அம்மா இல்லை, சர்ச் இல்லை, பாஸ்டர் இல்லை, உடம்பிறப்பு யாரும் இல்லை. பத்மோ தீவில் குற்றவாளிகள் தங்குற இடத்துல ஆராதனை இல்லை, ஆதரவு சொல்ல ஆள் இல்லை. வனாந்தர நாரை, பாழான ஸ்தலங்களை தங்கும் ஆந்தை, வீட்டில் மேல் தனித்திருக்கும் குருவியை போல யோவான் அப்போஸ்தலன் என்ன பாவம் செஞ்சான்? இந்த சுவிசேஷத்துக்காக சாட்சி நிமித்தம் நாடு கடத்தப்பட்டு பிணங்கள் கிடக்கிற இடத்துல, கழுகு கூடுகிற இடத்துல, பிணம் எங்கேயோ கழுகு வந்து கூடுன மாதிரி அந்த இக்கட்டான சொல்ல. he was in the prison, he was in the problem, but he was in the spirit. அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் எழுந்தெழுத கண்ட உடனே, அதை பார்த்த உடனே அவருடைய செத்தவனை போல பாதத்தில் விழுந்தார். பயப்படாத, உன் கூட இருக்கிறேன். தேவன் எழுந்துள்ளபோது சொன்ன ஒரு வார்த்தை, மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கு. நல்ல கரங்களை தட்டு.
நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா தேவனே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். எப்படி இறங்குவீர்? உங்க வசனத்தை அனுப்பி, உங்க வல்லமையை அனுப்பி, உங்க பிரசனத்தை அனுப்பி, உங்க தரிசனத்தை தந்து உங்களுடைய வல்லமை நாளைகளை புதுப்பீங்க ஆண்டவரே. ஒரு ஜனங்களும் மேல் மகிழ்ந்திருக்கும்படி திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரா? என் தனிமை மாறணும். வனாந்தர நாரை, பாழான ஸ்தலம் தங்க ஆந்தை, வீட்டிமேல் தனித்திருக்கும் குருவி, தனிமை தனிமை தனிமை. எல்லாரும் உங்களை கைவிட்டாங்களா? உதவி செய்கிறேன்னு சொன்னவங்களாம் அவங்களை கைவிட்டாங்களா? யாரும் உங்களை கையில். மனுஷர்கள் எல்லாம் அப்படி தான் செய்வாங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் எல்லாம் பெயர்ந்தாலும் என் கிருபம் கூட இருக்கும். கரங்களை தட்டி ஆம், நல்ல கரங்கள். ஹல்லேலூயா. உங்கள் கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் இல்லைன்றவர. ஆமென். ஹல்லேலூயா. மலைகளைப் போல இருந்த மனிதர்லாம் விலகுவாங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீரே. இறக்க செய்ங்க. 67ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 1, 2 வாசித்து பார்க்கும்போது என்ன சொல்றார் பாருங்க. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும், பூமியிலே உம்முடைய வழியும், எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சணியம் விளங்கும்படி தேவரீர் எங்களுக்கு இறங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து, எல்லாம் சொல்லுங்க, எங்களுக்கு இறங்குங்க, எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்க. சீயோன்னா அவருடைய ஜனங்கள் தான். எங்களுக்கு இறங்க, எங்களுக்கு இறங்கி என் நிந்தை மாறட்டும், எங்கள் அவமானம் மாறட்டும், என் துக்கம் மாறட்டும், என் வேதனை மாறட்டும், என் பலவீனம் மாறட்டும், என் சுகவீனம் மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீரே. தேவனே, பூமியிலே உம்முடைய வழியும், எல்லா ஜாதிகளுக்குள்ளும் தேசத்துக்குள்ளும் உம்முடைய ரட்சணியம் விளங்கும்படி நீங்கள் எனக்குள்ளே வரும்போது, எங்கள் வாழ்க்கையில் வரும்போது, எங்கள் வீட்டுக்கு வரும்போது, எங்கள் வேலையில் வரும்போது, எங்கள் ஊழியத்தில் வரும்போது, எங்கள் சபையில் வரும்போது, நீங்கள் அறியாத ஒருவர் எங்கள் மத்தியில் செயலாற்றுறீங்களே. இதனால் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிப்போம் ஆண்டவரே. ஒரு மோசே அதை அனுபவித்தார். ஒரு ஏசாயா தேவ பிரசன்னத்தை கண்டபோது அனுபவிச்சார். We want to see it, we want to receive it, we want to experience it. அதை நாங்கள் பார்க்கணும், அதை கேட்கணும், அதை அனுபவிக்கணும், அதை மற்றவங்களுக்கும் நாங்கள் அறிவிக்கணும். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சணியம் விளங்கும்படி நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுற அந்த மகிமையான காரியம், அற்புதமான காரியம், அது எங்களுக்கு மட்டும் அல்ல, எங்களுக்குள்ளே இருந்து நிறைய பேருக்கு அந்த அபிஷேகமும் அந்த வல்லமையும் அந்த ஆசீர்வாதமும் ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ள பூமியின் வம்சமெல்லாம் ஆஸ்வதிக்கப்படும். அவர் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். You are a channel of blessing. நீங்கள் வாய்க்காலாக இருப்பீங்க. ஆமேன் சொல்லுமா? ஆமேன் சொல்லுமா? கடந்த நாட்களில் யோபின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அந்த யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக தந்தார். அதை பிசாசுக்கு பிடிக்கல. பிசாசுக்கு ஒன்று ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், ஆண்டவரே நீங்கள் சும்மாவா அவன் ஆராதனைக்கு போகிறான், ஆராதனை செய்கிறான், நீங்கள் அவனை எவ்வளவோ நிறைய ஆசை வச்சிருக்கல அப்படின்னு சொல்லும்போது அவனே ஒரு காரியத்தை சொல்கிறான். நீங்கள் அவனையும் அவன் வீட்டை சுற்றி வேலை எடுத்து பாதுகாத்துருக்கீங்க. 1:10 நீங்கள் அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி எல்லாவற்றும் வேலை எடுக்கலையா? அப்புறம் சொல்கிறான் பாருங்கள், அவன் கையிலையும் கிரியெல்லாம் நீங்கள் ஆசீர்வதித்ததுனால இதை கடைசி அந்த பகுதியை பாருங்க, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிச்சு. நல்லா சொல்லுங்க, யாருடைய சம்பத்து? ஒரு தேவ மனிதனுடைய சம்பத்து அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அவன் சொந்தத்துக்கு மட்டும் இல்லை, அந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆமேன். இதுதான் ஐயா கடவுளுடைய ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லுமா? ஆமேன். வனாந்தர நாரையை போல் இருக்கிறவங்க வாழ்க்கை, பாழான கிடக்கிற சடங்களை தங்க ஆந்தையை போல் இருக்கிற வாழ்க்கை மாறி, வீட்டு மேடு தனித்திருக்க அந்த வாழ்க்கை மாறி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் தேசத்திலே அவனை போல ஒரு மனுஷன் கிடையாது. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்த பொல்லாப்புற மனுஷன். இது ஆண்டு கொடுக்குற சாட்சி. பிசாசு அவனை கொடுத்த சாட்சி பாருங்கள். நீங்கள் சும்மாவும் அவனை ஆசிச்சிருக்கீங்க.
அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான நீங்கள் வேலை இடிச்சு பார்க்குறீங்க, நீங்கள் எழுந்தல் இருக்கிறீங்க, அதனால் உங்கள் பிரசன்னம் இருக்குது, உங்கள் அபிஷேகம் இருக்குது, அவங்க வீட்டில் உங்கள் ஆசீர்வாதம் இருக்குது. கொஞ்சம் தொட்டு பாருங்களேன். அவனுடைய ஆசீர்வாதம் தேசத்தை, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு. ஆமேன்னு சொல்லுமா? என் சூழ்நிலையை மாற்று தேவரே. எனக்குள்ளே வரும்போது, என் குடும்பத்தில் வரும்போது, என் வேலையில் வரும்போது, என் ஊழியத்தில் வரும்போது, நான் நினைக்கிறதுக்கு மேலே யோபின் புஸ்தகம் இதே யோபு சொல்கிறார் 9:10 சொல்கிறாரு, நீர் ஆராய்ந்து முடியாத, சொல்லுங்களேன், நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா, ஆமென், உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் ஆராய்ந்தே பார்க்க கூடாத அளவுக்கு நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடி நான் ரொம்ப ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு என் வாழ்க்கையில் எழுந்தருளி, என் குடும்பத்தில் பிரசன்னமாகி, தரிசனமாகி, எனக்குள்ள உங்கள் வசனத்தை அனுப்பி எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து என் தனிமையெல்லாம் இனிமையாக மாறும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. வனாந்தர நாரை வனாந்தரம் புஷ்பத்தை போல செழிக்கும். ஆமேன். பாழான இடங்களெல்லாம் சீரான இடங்களாக மாறும். ஆமேன். அல்லேலூயா. என் தனிமையெல்லாம் இனிமையாக மாற நீங்கள் என் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே. வேறு யாரும் வேண்டாம், நீங்களும் நான் இருந்தால் போதும். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். உலகத்தின் சகல நாட்களையும் கூட இருக்கேன்னு சொன்னீங்களே. நான் இன்றைக்கி குருவியை போல் உட்காந்துட்டு இருக்கேன், தனித்தவனா. ஆனால் நீங்கள் என் கூட வரும்போது, என் கூட என்னை எழுந்தருளி, என் கூட இருந்து என்னை நடத்தும் போது, ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்களே, உலகத்தின் சகல நாட்களையும் உலகத்தை உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தேவரே எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். உம்முடைய பூமியிலே உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சணியமும் விளங்கும்படி எங்களுக்கு இறங்குங்க, எங்களை ஆசிர்வதிங்க. உங்கள் முகத்தை எங்கள் மேலே நினைச்சுங்க. Shine upon us. Let the anointing of God, let the blessings of God shine upon us. எங்கள் மேலே உங்கள் பிரசன்னத்தை வைங்க, உங்கள் பிரகாசத்தை வைங்க. நீங்கள் எங்களை நடத்துங்க. நீங்கள் எங்கள் கூட இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். ஆமேன். அல்லேலூயா. நான் மட்டும் இல்லை, எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமேன், ஆமேன். தேவரே எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அப்புறம் அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதற்கு தயவு செய்யும் காலம். ஆமேன் சொல்லுமா? அதற்காக குறித்த நேரம், அந்த ஃபேவர் கிடைக்கிற சமயம். ஆமேன் சொல்லுமா? யாருடைய ஃபேவர்? தேவ தயவு. ஆமேன் சொல்லுமா? தேவ தயவு, மனுஷனுடைய தயவு. இயேசுவானவர் ஞானத்தில், வளர்த்தியில், தேவ கிருபையில், மனுஷ தயவில். தேவ தயவு இருந்தால் மனுஷன் தயவு நமக்கு கிடைக்கும். ஆமேன் சொல்லுமா? ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை யாரும் எத்தனை பேருக்கு தேவ தயவு வேணும்? ஃபேவர் ஃப்ரம் த லார்ட். நீங்கள் அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்திக்கு பார்க்குற எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைச்சது. முதல் நூற்றாண்டு சபை எல்லா இடம் தயவு பெற்றிருந்தாங்க. We need a favor from you. எங்கள் பலவீனத்தில், எங்கள் சுகவீனத்தில், எங்கள் தேவைகளை, எங்கள் மத்தியில் நீங்கள் எங்களுக்கு பலவீனத்தில் பலனாக இருந்து நடத்துங்க. ஆமென். தேவரீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரம். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. அப்பாயிண்டட் டைம். ஆமென் சொல்லுமா? என்ன சொல்லுங்க? அப்பாயிண்டட் டைம். அதுக்குன்னு உதவி செய்யறதுக்கு ஒரு சமயத்தை வச்சுக்கிறார். ஆமென் சொல்லுமா? எனக்கு உதவி செய்யும் நேரம் வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. தேவரே எழுந்தருளி எனக்கு இறங்கி எனக்கு தயவு செய்யும் காலம், நேரம் வந்திருக்கிறது. டைம் அண்ட் சீசன். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இப்போ உள்ள காலம் என்னன்னா, எனக்கு தயவு வேணும் ஆண்டவரே, உங்கள் இறக்கம் வேணும், உங்கள் கிருபை வேணும், உங்கள் தயவு செய்யும் காலம் வந்திருக்கிறது. எங்கள் மத்தியில் இறங்கி எங்களை அபிஷேகம் பண்ணி எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இப்போ தகப்பனே, இந்த நாட்களிலேயும் உங்கள் வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு உங்களுடைய நிறைவை தந்து ஆண்டவரே தயவு செய்யும் காலத்தையும் ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவர் குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய நீங்கள் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாளை திங்கட்கிழமை மாலை 5:30 to 7 வரைக்கும் மாதாந்திர பெண்கள் கூடுகை உண்டு. அதுலேயும் ஜெபம் பண்ண
பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சீசல் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷம் நம் அனைவருடைய இருப்பதாக. God bless you. Amen.